ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தமிழ்ச்செல்வி இருந்துட்டு மலர்கிட்ட இங்கே பாருங்கக்கா, கடந்த காலத்தில் நடந்தது எல்லாத்தையும் என்னால் ஈஸியாக மறந்துட்டலாம், எல்லாரையும் ஏற்றுக்க முடியாதுக்கா. கண்டிப்பாக நான் இந்த வாழ்க்கையிலேருந்து விலக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே கிளம்பிடுறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த நம்ம மலர் இருந்துட்டு பயங்கரமாக வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் தினமும் மாமா அக்காக்காக எவ்வளவோ பண்ணுறாரு, ஏதோ தெரியாமல் சொன்ன வார்த்தைக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கே அக்கா அப்படின்னு சொல்லவும் காவியா இருந்துட்டு எங்கள் பாரதனம் ஒருத்தர் எவ்வளோ லவ் பண்ணுறாங்களோ அதே அளவுக்கு அவங்க சின்னதாக ஏதாச்சும் பண்ணால் கூட அவங்க மனசு எவ்வளோ வலிக்கும் தெரியுமா. அந்த நிலைமையில தான் அவங்க அக்காவும் இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நாள் சரியாயிடும், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சேது இருந்துட்டு தமிழ்ச்செல்வி சொன்னது எல்லாத்தையுமே கேட்டுட்டு கண்ணில் தண்ணி விட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மலர் இருந்துட்டு எழுந்து அந்த பக்கம் போகலான்னு பார்க்குறாங்க. அப்படின்னு பார்த்து நம்ம சேதுவை பார்த்துறாங்க. பார்த்த உடனே சேது அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, மாமா என்னாச்சு மாமா, எதுக்காக அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், இங்கே பாரு மலர், உன்கிட்ட தமிழ்ச்செல்வி என்னென்னலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். அவள் என்னை ஏற்றுக்கவே மாட்டாள், ஏதோ தெரியாமல் கேட்ட வார்த்தையால் இப்போ வரைக்கும் அவள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காள். அதுக்கு மருந்தா நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரியல மலர். கண்டிப்பாக அவள் மனசை எப்படியாவது மாற்றணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியல. அவள் என்ன பண்ணாலும் அந்த வார்த்தையை மறக்க முடியலன்னு தான் சொல்லுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க மாமா, நீங்கள் பண்ணது பெரிய தப்பு தான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. ஆனால் நீங்கள் எல்லாத்தையுமே மறந்து அது தப்பு தான்னு புரிஞ்சு இப்போது அவங்கக்கிட்ட தமிழ்கிட்ட நீங்கள் சாரி கேட்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் தமிழ் இதை புரிஞ்சுக்கலன்னா நீங்கள் எதுவும் பண்ண முடியாது இல்லை மாமா, நீங்கள் கவலைப்படாதீங்க, காலம் தான் இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம காவியா இருந்துட்டு இங்கே பாருங்க மாமா, நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஏதோ ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது. நான் உங்களை பார்த்துருக்கேன், நீங்கள் தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கும்போதும் ஒன்றா இருக்கும்போதும் சரி, ரெண்டு பேருக்குமே ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது, அதை நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் இது என்னென்னலாம் எனக்கு சொல்ல தெரியல. கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு பேரும் பிரிய மாட்டீங்க, எவ்வளோ பிரச்சனை வேணாலும் வரட்டும், நீங்கள் ரெண்டு பேரும் தனித்தனியாகவே இருந்தாலையும் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெண்டு பேருமே நினச்சிக்கிட்டு தான் இருப்பீங்களே தவிர கண்டிப்பாக வேற ஒருத்தர் நினைக்கிற அளவுக்கு நீங்கள் போக மாட்டீங்கன்னு எனக்கு தெரியுமாம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க, காலம் தான் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலரும் காவியாவும் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சேது இருந்துட்டு அந்த இடத்துலையே உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கருப்பு வராரு. வந்த உடனே என்னப்பா மாப்பிள்ள, என்ன இவ்வளோ சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்க, கல்யாண நாள் அதுவுமா, எதுக்காக இவ்வளோ சோகம் உனக்கு, இந்த மாதிரி சோகமெல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்க கூடாது சரியா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம அதாவது சேது வந்துட்டு இல்லைம்மாமா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது மாமா அப்படின்னு சொல்லவும், என்னாச்சியா சேது அப்படின்னு சொல்லி உட்காந்து கேட்கவும், இங்கே பாருங்க மாமா, நான் பண்ணது பெரிய தப்பு தான் மாமா, நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை, நான் அந்த வார்த்தையை சொல்லி தமிழ்ச்செல்வியை திட்டிருக்க கூடாது இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம கருப்பு இருந்துட்டு இங்கே பாறையா மாப்பிள்ள, நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன், அதாவது நீ இந்த நிலைமையில இந்த மாதிரியெல்லாம் பேசக்கூடாது, வா போகலான்னு வீட்டுக்கு எத்தனை முறை கூப்பிட்டேன்னு, ஆனால் நீ வராமல் அந்த பிள்ளையை என்னென்னலாம் கேட்ட தெரியுமா, அதுவும் ஊர் முன்னாடி வச்சு ஒயின் ஷாப்பில் இருந்தவங்களாம் எவ்வளோ அசிங்கமாக நடிச்சிருப்பாங்க தமிழ்ச்செல்வியை, பாவம்ப்பா அந்த பிள்ளை எப்படியெல்லாம் அழுதுச்சு தெரியுமா. இனிமேல் இந்த மாதிரி பேசாதீங்க, ஏதோ குடிச்சிட்டு பேசுகிறீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், இல்லடி நான் அப்படி தாண்டி பேசுவேன் அப்படின்னு அடித்து பேசுகிற மாப்பிள்ள நீ, அதனால தான் அந்த பிள்ளை ரொம்ப பட்டுருச்சு தெரியுமா அப்படின்னு தமிழ்ச்செல்வி கஷ்டப்பட்டது எல்லாத்தையும் திரும்ப ரீக்ரியேட் பண்ணுறாரு நம்ம யார் கருப்பு சொன்னதுமே நம்ம சேதுக்கு மனசே தாங்க மாட்டேங்குது. இங்கே பாருங்க மாமா, நான் பண்ணது தப்பு தானே மாமா, இங்கே பாரு மாப்பிள்ள, நீ பண்ணது தப்பு தான், ஆனால் இதை நீ உணர்ந்துட்டு தமிழ்கிட்ட நீ மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறல்ல, அது மட்டுமே போதும், கண்டிப்பாக அந்த கடவுளே உங்களை ரெண்டு பேருமே சேர்த்து வச்சிருவாங்க, நீ கவலைப்படாத, தமிழ்ச்செல்வி உன்னோட மனசை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக உன்னை ஒரு நாள் ஏற்றுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாரு மாப்பிள்ள, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வள்ளி திருமண நாடகம் ஸ்டார்ட் ஆக போகுது, அந்த வள்ளி திருமண நாடகத்தில் உன்னோட மூஞ்சி பிரைட்டாக இருக்க தேவையில்லையா, நீ சந்தோஷமாக இரு மாப்பிள்ள, கண்டிப்பாக இந்த பரிகாரம்லாம் முடிஞ்சா நீங்கள் ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்துருவீங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சாவுத்திரியும் தாமரையும் இதை எல்லாத்தையும் கருப்பும் நம்ம சேதும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துடுறாங்க. பார்த்துட்ட உடனே பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் தாமரை இருந்துட்டு, நம்ம இந்த வள்ளி திருமண நாடகத்தில் எதுவுமே பண்ண தேவலமா, அந்த தமிழ்ச்செல்வி கண்டிப்பாக சேது மாமாவை ஏற்றுக்க மாட்டான்னு தெரிஞ்சிருச்சு, இனிமேல் நம்ம என்ன பண்ணி என்ன பிரயோஜனம், நம்ம எதுவும் பண்ண தேவலமா, ஏற்கனவே பண்ணதுனால நம்ம மாட்டிக்கிட்டு, அதாவது
மாமா கிட்ட மாட்டிக்கிட்டு இப்போ நம்ம வீட்டுக்குள்ள போவோமா போக மாட்டாங்களான்னு தெரியாம நம்ம நின்றுட்டு இருக்கோம். இங்க பாருங்கம்மா, இதுக்கு மேலேயும் ஏதாச்சும் பண்ணி மாட்டிக்கிட்டோம்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம சோத்துக்கு கூட சிங்கடிக்க வேண்டியதான். அதனால நம்ம கொஞ்சம் சைலண்டாவே இருக்கலாம். இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துறாங்களா இல்லையான்னு நம்ம அப்புறமா பார்த்துக்கலாமா அப்படின்னு தாமரை இருந்துட்டு சாவித்திரி கிட்ட சொல்லவும், இங்க பாருடி தாமரை, நானும் அதே தாண்டி நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ நம்ம ஏதாச்சும் பண்ண போய் அது அண்ணனுக்கு தெரிஞ்சு அண்ணன் வீட்டை விட்டு துரத்துருச்சுன்னா என்னடி பண்ணுறது? அதனால நம்ம இப்போதைக்கு நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. கொஞ்ச நேரம் நம்ம அமைதியாக இருக்கலாம். கண்டிப்பாக இந்த வள்ளி திருமண நாடகத்தை ஏதாச்சும் யாராச்சும் கொலைபடி பண்ணுவாங்க. அதை வச்சு நம்ம ஏதாச்சும் பண்ணிக்கலாம். இந்த விஷயத்த நம்ம இப்படியே விட்டுறலாம் சரியா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருமே இந்த பிளான்லேருந்து விலகிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சித்ரா இருந்துட்டு இதாவது ஈஸ்வரியும் ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, மா அங்கே என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு உனக்கு தெரியுமாம்மா அப்படின்னு கேட்கவும், இதை கேட்ட ஈஸ்வரி இருந்துட்டு, என்னடி என்னடி பேசுகிற நீ, எனக்கு ஒன்றும் புரியல, என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் அந்த தாமரையும் சாவித்திரியும் இந்த வள்ளி திருமண நாடகம் நல்லாவே நடக்கட்டும், ஏற்கனவே நம்ம மாமா கிட்ட மாட்டிக்கிட்டு இப்போ உள்ளே போகுமோ மாட்டோமோன்னு அதாவது வெயிட்டிங் லிஸ்ட்டில் வேற இருக்கும். இப்போ வேற இது ஏதாச்சும் பண்ணி நம்ம மாட்டிக்கிட்டோம்னா வீட்டை விட்டு துரத்துருவாங்க. நம்ம இப்போதைக்கு எதுவுமே பண்ண தேவையில்ல அப்படின்னு அவங்க பொறுமையாக இருக்கிறாங்கம்மா. நம்ம தான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும். இல்லைனா நம்ம கதியை அரோகதியாக ஆகிடுமா. கண்டிப்பாக அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துடக்கூடாது. இந்த பரிகாரம் மட்டும் இந்த பரிகாரம் நடக்கவே கூடாது. ஏதாச்சும் பண்ணி ஆகணுமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட ஈஸ்வரி இருந்துட்டு, இங்க பாரு சித்ரா, நீ கவலையே படாத. கண்டிப்பா இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணலாம். போஸு, நீ ஏதாச்சும் யோசியா, நீ ஏதாச்சும் யோசிச்சுட்டு ஏதாச்சும் பண்ணணும், நீ தான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கருப்பு இருந்துட்டு மைக்கில் அலௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மைக் டெக்ஸ்டிங் 1 2 3 வள்ளி திருமண நாடகம் நடப்ப இருப்பதால் ஊர் மக்கள் அனைவரும் இந்த வள்ளி திருமண நாடகத்தை கண்டு கழிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு அதாவது மைக் டெஸ்ட்டில் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, வள்ளி திருமண நாடகம் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்கம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சேரியில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சேதுவும் தமிழ்ச்செல்வியும் அந்த நாடகத்தை நடிக்கிற மாதிரி அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க. யோசிச்சு பார்த்த உடனே பயங்கர சந்தோஷம் நம்ம ராஜாங்கத்துக்கு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அப்போதான் இருந்துட்டு இங்கே பாரியா ராஜாங்கம் இந்த வள்ளி திருமண நாடகத்தில் வர ஜோடி மாதிரியே நம்ம சேதுவும் நம்ம தமிழ்ச்செல்வியும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம ராஜாங்க இருந்துட்டு பயங்கர சந்தோஷம். இங்கே பாருங்க தான், நீங்கள் கண்டிப்பாக அவங்க 2 பேருமே நல்லா இருப்பாங்க இல்லையா ராஜாங்கம். நான் காலையிலேருந்து தமிழ்ச்செல்வியை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அவள் ஏதோ ஒரு மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கா. என்னாச்சுன்னே தெரியல. அவள் மூஞ்சில் கொஞ்சம் கூட கலை இல்லவே இல்லை, சிரிப்புன்னு ஒன்று இல்லவே இல்லை. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் அவகிட்ட. அவள் சிரிக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கவும், நம்ம மலர் இருந்துட்டு, இங்கே பாருங்க மாச்சி, நீங்கள் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக தமிழ் மனசில் ஏதோ ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அவள் கண்டிப்பாக காலப்போக்கில் அவளுக்கு எல்லாமே சரியாயிடும், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லவும், என்னடி சொல்கிற நீ, அவன் மனசில் என்னடி ஓடிக்கிட்டு இருக்கோம், உனக்கு ஏதாச்சும் தெரியுமா, உன்கிட்ட ஏதாச்சும் சொன்னாலடி அப்படின்னு கேட்கவும், இங்கே பாருங்க அப்பத்தா, என்கிட்ட எதுவுமே சொல்லலை, நீங்கள் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக தமிழோட மனசு மாறிடும். தமிழோட மனசு மாறி கண்டிப்பாக சேது மாமா கூட சேர்ந்து வாழ்வா. அதை நம்ம 2 கண்ணால் பார்க்க தான் போகிறோம். நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் நம்ம அதாவது போஸ் இருந்துட்டு போயிட்டு ஈஸ்வரி கிட்ட, சேதுவும் தமிழ்ச்செல்வியும் தனி சேர்ல தானே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் உட்கார்ந்துட்டு இருக்க சேர்ல மட்டும் வெடிகுண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டேய், நம்ம ஏதாச்சும் மாட்டிக்க போகிறோம்டா. இங்கே பாருங்கம்மா, கண்டிப்பாக நம்ம மாட்டிக்க மாட்டோமா. நம்ம வேற ஆளை வச்சு தானே பண்ண போகிறோம். நமக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லாத மாதிரி நம்ம இருந்துக்கலாம். அவங்க இதெல்லாம் பண்ணிட்டு கண்டிப்பாக நம்மளெல்லாம் அவங்க மாட்டிக்கினாலும் கூட நம்மளை மாட்டி விட மாட்டாங்கம்மா. கவலையே படாத, நான் எல்லாத்துக்குமே ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடா, அந்த குண்டு வெடிச்சு அவங்க 2 பேரும் செத்தா கூட சரி, ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். இந்த வீட்டையே ஆள்றதுக்கு உனக்கு வாய்ப்பு கிடைக்கும்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா, கண்டிப்பாக நான் இந்த வீட்டை ஆளாக தான் போகிறேன். அவங்க 2 பேருமே இப்போது அந்த குண்டு வெடித்து அப்படியே பறக்க தான் போகிறாங்க பாருமா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருடா, அந்த குண்டு வெடிக்கிறதுனால பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எதுவும் ஆகாதாடா. எத்தனை மக்கள் இருக்காங்கன்னு பாருடா. ஊர் மக்கள் எல்லாம் கூடி நிற்கிற நேரம் எல்லாரும் குண்டு வெடிச்சிச்சுன்னா எப்படிடா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா, அவங்க
அவங்க 2 பேருக்கு மட்டும் தான் ஏதாச்சும் ஆகும். பக்கத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் எதுவுமே ஆகாது. அந்த மாரி வெடிய தான் வச்சிருக்கேன். கவலைப்படாத நீ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்காங்க. இந்த குண்டு வெடிப்புல அவ செத்து போயிட்டான்னா கொஞ்சம் நல்லாருக்கும். ஏன்னா அ அவ மாசமா வேற இருக்கா. குழந்தை பெத்துட்டான்னா, கண்டிப்பா இந்த வீட்ல இருக்கிறவங்கலாம் அவள தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால இவங்க எல்லாருமே இவங்க எல்லாரும் அ எதிர்பார்க்காத அளவுக்கு இப்போ ஒண்ணு நடக்க போகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு அ ஒரு நப்பாசையில சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜாங்கமும், நம்ம சேதுவும் அப்பதான் எழுந்து அதாவது ராஜாங்கம் வந்துட்டு சேதுகிட்ட, "இங்க பாருய்யா சேது, உன்கிட்ட கொஞ்சம் நான் தனியா பேசணும். வரியாயா சேது?" அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், அதுக்கப்புறம் சேது இருந்துட்டு, "சரிங்கப்பா வாங்க போலாம்" அப்படின்னு தனியா எழுந்து போயிடுறாங்க. எழுந்து போன உடனே நம்ம போஸுக்கு, என்னப்பா அந்த ராஜாங்கமும் அந்த சேது பையிலும் எங்கேயோ போறாங்கம்மா, எங்கேயோ போறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்னும் 2 நிமிஷமோ, 1 நிமிஷமோன்னு தெரியலம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வெடிச்சிருமேம்மா. வெடிச்சுட்டா அவங்க 2 பேரும் இங்கேயே இருந்தா தானே அந்த அ அ குண்டு வெடிச்சு அவங்க சாவாங்க. இப்போ தமிழ்ச்செல்வி மட்டும் தான்ம்மா அங்க இருக்கா. என்னம்மா பண்றது? அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரி விடுடா. நம்ம என்ன பண்ண முடியும்? அவ வெடிச்சு சாகட்டும் விடுடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு தனியா கூட்டிட்டு போயிட்டு, "இங்க பாருய்யா சேது, தமிழ்ச்செல்வி உன்கிட்ட நல்லா பேசுறாய்யா" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாருங்கப்பா, நான் எவ்வளவோ அவ கூட பேசலான்னு ட்ரை பண்ணாலும், அவ என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாப்பா. அவ தள்ளி தள்ளி தான் போறா. அவ ஏதோ என்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணிட்டே தான்ப்பா இருக்கிறான்" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட நம்ம ராஜாங்க இருந்துட்டு, "இங்க பாருய்யா சேது, கண்டிப்பா இந்த வள்ளி திருமண நாடகம் முடிஞ்சா, அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்த மாலைய உங்க 2 பேரையும் மாத்திக்கிட்டா இந்த பரிகாரம் முடிஞ்சிரும். கண்டிப்பா நீங்க இந்த பரிகாரம் முடிஞ்சா, நீங்க 2 பேருமே ஒண்ணு சேர்ந்து வாழுவீங்கன்னு எனக்கு தெரியும்பா. நீ கவலைப்படாத. கண்டிப்பா அந்த ஆத்தா தமிழோட மனச மாத்திடும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இங்க பாருங்கப்பா, அவ மனசுல மனசுல அவ ரொம்ப காயப்பட்டிருக்காப்பா நான் சொன்ன வார்த்தையால. எந்த ஒரு புருஷனுமே பொண்டாட்டிய பார்த்து கேட்காத கேள்விய நான் கேட்டுட்டேன்னு இப்ப வரைக்குமே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காப்பா. எந்த ஜென்மத்திலயும் இந்த ஒரு வார்த்தைய மட்டும் மறக்கவே மாட்டாளாம்பா. எல்லாரும் மாரி இந்த வார்த்தைய கடந்து என்னால ஈஸியா இந்த வாழ்க்கைய ஏத்துக்க முடியாது. நான் இந்த வாழ்க்கைய விட்டு போக தான் போறேன்" அப்படின்னு மலர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாப்பா. அது நான் இப்பதான்ப்பா காதுல கேட்டேன். அத கேட்டதுலேருந்தே ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலப்பா அப்படின்னு சொல்லவும், இத கேட்ட நம்ம அந்த ராஜாங்க இருந்துட்டு, "இங்க பாரு இங்க பாரு சேது, நீ கவலைப்படாத. கண்டிப்பா அந்த கடவுள் தமிழோட மனச மாத்தி, கண்டிப்பா நீங்க 2 பேருமே சேர்ந்து வாழ்ற மாரி கண்டிப்பா இருக்கும். நீ கவலையே படாத சரியா?" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, சேது போஸ் கிட்ட, "என்னடா போஸு, இன்னும் வெடிக்கவே இல்லையேடா. என்னடா என்னடா வெடி வச்சுக்கிற நீ?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த நேரம் பார்த்து காவியா வராங்க. "என்ன நீங்க 3 பேரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க. என்ன ஏதாச்சும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா?" அப்படின்னு கேட்கவும், இங்க பாரு காவியா, என்ன எங்க அம்மாவையும் எங்களையும் பார்த்தா உனக்கு எப்படி தான் தெரியுது? உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு கெட்டவங்க மாரி தெரியுது. துரோகம் பண்ற மாரி தெரியுது. பொறுக்கித்தனம் பண்ற மாரி தெரியுது" அப்படின்னு சொல்லவும், இத கேட்ட நம்ம ஈஸ்வரிக்கு, "இங்க பாரு மருமகளே, நாங்க முன்ன மாரியெல்லாம் இல்ல. நாங்க திருந்துட்டோம். நீங்களாவது திருந்துறதாவது எந்த ஜென்மத்திலயும் நீங்க திருந்த போறதில்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமும் நீங்க நடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, எனக்கு அப்படியே செம்ம கோவம் வந்துடும். இங்க பாருங்க, நீங்க ஏதாச்சும் பண்ணீங்கன்னு எனக்கு தெரிஞ்சது, கண்டிப்பா உங்கள 2 பேரையும் நான் சும்மாவே விடமாட்டேன். அப்படியே வகுந்து எடுத்துருவேன் தெரிஞ்சுக்கோங்க" அப்படின்னு சொல்லவும், இத கேட்ட நம்ம சித்ராக்கு பயங்கர கோவம் வருது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவியா இருந்துட்டு அவங்க 3 பேருமே மிரட்டிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. போயிட்ட உடனே நம்ம சித்ரா இருந்துட்டு, "என்னம்மா நம்மள இப்படியெல்லாம் மிரட்டுறா? புருஷன்கிட்ட அதிகாரத்த வச்சுக்கிற மாரி நம்மகிட்ட எல்லாம் வச்சுக்க வேண்டான்னு சொல்லுமா அவள. இனிமே அந்த மாரி ஏதாச்சும் என்கிட்ட நடந்துக்கிட்டானா, கண்டிப்பா நான் திரும்ப அவள ஏதாச்சும் பேசி விட்டுருவேன் தெரிஞ்சுக்கோங்க. இங்க பாருடா, உன்னோட பொண்டாட்டின்றதுக்காக நான் என்னாலலாம் பொறுத்துட்டு போயிட்டுருக்கலாம் முடியாது. இங்க பாரு, உன்னோட பொண்டாட்டிகிட்ட சொல்லி வை, என்கிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்காதன்னு" அப்படின்னு சொல்லவும், "இங்க பாருக்கா, அவ என்கிட்டயே இப்படிதான் நடந்துக்கிறா. நான் அவகிட்ட போய் சொன்னேன்னா, கண்டிப்பா எனக்கு தான் ஏதாச்சும் டோஸ் விழும். எதுக்கு இந்த வம்பு? நீ அவகிட்ட கோவமா பேசிக்கோ, எதா வேணாலும் பண்ணிக்கோ. எனக்கு கவலையே கிடையாது. நீங்களாச்சு அவளாச்சு என்ன இந்த நடுவுல இழுத்தெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க நீங்க" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டுட்டு
நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, "இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் சண்டை போடாதீங்க. இங்க பாருடா பாஸு, இன்னும் வெடி வெடிக்கவே இல்ல. நீயும் இப்ப வெடிக்கும், அப்ப வெடிக்கும்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்க. எங்கடா வெடிய காணோம்?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரமே பார்த்து டொமான்னு வெடிச்சிருது. வெடிச்ச உடனே நம்ம சேது இருந்துட்டு, "என்ன வெடி சத்தம் கேட்குதுன்னு?" பதறி போயிட்டு பார்க்குறாங்க. தமிழ்ச்செல்வி இருந்த இடத்துல தான் வெடிச்சிருக்கு. "ஐயோ! தமிழ்ச்செல்வி!" அப்படின்னு நம்ம வசந்தி ஒரு பக்கம் கத்தவும், அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு குடு குடு குடுன்னு ஓடி வராரு. ஓடி வந்து தமிழ்செல்விய பார்க்குறாங்க. தமிழ்செல்வி மயக்கம் போட்டு கீழ விழுந்துட்டாங்க வெடிச்ச வெடியில. அ வ அதுக்கப்புறம் தமிழ்செல்வி வந்துட்டு பார்க்குறாங்க. ஊர் மக்கள் எல்லாமே அப்படியே திரண்டு ஓடுறாங்க. அங்கேக்கும் இங்கேக்கும் மக்களா இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு என்னாச்சு என்னாச்சுன்னு அங்கேருந்து எட்டி எட்டி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு வந்து இங்க கிட்ட வராரு. கிட்ட வந்த உடனே தமிழ்செல்வி மயக்கம் போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. சேதோ தமிழ்செல்விக்கு என்னையா ஆச்சு? என்னன்னு பாரியா அப்படின்னு சொல்லவும், என்னடா சேதோ என்னடா ஆச்சு அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம அப்பத்தா கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மலர் இருந்துட்டு மாமா மலருக்கு தமிழுக்கு என்னாச்சுன்னு பாருங்க மாமா அப்படின்னு ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொருத்தரும் தமிழுக்கு என்னாச்சு என்னாச்சுன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கருப்பு இருந்துட்டு தண்ணி கொண்டு ஓடி வராரு. ஓடி வந்து தமிழ்ச்செல்விக்கு தண்ணியை தெளிச்சு விடுறாங்க. ஆனால் அப்பவும் எழுதவே மாட்றாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரி இருந்துட்டு போஸ் கிட்டே, "இங்கே பாருடா போஸு, உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிற நேரம் பார்த்து அந்த வெடி வெடிச்சிருச்சா, அது ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா நான். அப்படியே அது வெடிக்கிற நேரம் பார்த்து அப்படியே நெஞ்சில் அப்படியே ஏதோ இருக்கிற மாதிரியே இருந்துச்சு தெரியுமாடா" அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம இது யாரு போஸ் எடுத்துட்டு, "இங்கே பாருமா, நான் சொன்ன மாதிரி வெடிச்சிருச்சு. இப்போ அவள் என்ன ஆனான்னு தெரியலம்மா. நம்ம போயிட்டு முன்னாடி பார்த்துட்டு வரலாம் வாம்மா" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம போஸ் இருந்துட்டு ரொம்பவே கோவமா, "இங்க பாரும்மா, அவ கண்ணு முழிச்சிட்டா போலம்மா" அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம போஸ் இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு, "என்னம்மா அது ரா யாரு ஈஸ்வரி இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. "ஏய் என்னடா சொல்ற நீ? நீ தான் அந்த வெடி வெடிச்சா அவங்க செத்துருவாங்கன்னு சொன்ன. இப்ப கண்ணை முழிச்சிட்டான்னு சொல்ற? டேய் நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லடா. இங்க பாரும்மா, இந்த வள்ளி திருமண நாடகம் நின்றுச்சுல்ல, அதுவே போதுமா. இந்த பரிகாரம் நடக்காம போகுதுல்ல, அதுவே போதுமா" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருடா, நீ சொல்றது நான் அப்புறமா உன்னை வச்சுக்கிறேன் இருடா" அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி கிட்ட போயிட்டு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு மயக்கத்துல இருந்து கண்ணை முழிக்கிறாங்க. கண்ணை முழிச்ச உடனே நம்ம சேது இருந்துட்டு, "தமிழ் என்னாச்சு தமிழ், எப்படி இந்த இதெல்லாம் ஆச்சு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "எனக்கு தெரியலங்க, ஏதோ குண்டு வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுவும் என்னோட காலுக்கு அடியில இருந்தா வெடிக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. எனக்கு ஒன்றும் புரியலங்க" அப்படின்னு ஒரு மாதிரி மயக்கத்திலேயே சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட சேது இருந்துட்டு, "அப்பா என்னாச்சுப்பா, இங்க எதுக்காக குண்டெல்லாம் வச்சிருக்காங்க, யார் இந்த மாதிரி பண்ணது" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "தெரியலையா சேதோ, கண்டிப்பா இதுக்கு காரணமானவங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். யார் என்னன்னு நான் கண்டுபிடிக்க சொல்றேன்" அப்படின்னு போலீஸை வர வைக்கிறாங்க. வர வச்ச உடனே, "இங்க பாருங்க, இந்த இடத்துல எதுக்காக குண்டு வெடிஞ்சிச்சு, யார் வெடிச்சது அப்படின்னு எல்லா விவரத்தையும் இன்னும் 1 மணி நேரத்துல எனக்கு தெரிய வைக்கிறீங்க" அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட போலீஸ் இருந்துட்டு, "சரிங்க சார்" அப்படின்னு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரிக்கு ஒரு மாதிரி பக்கு பக்குன்னு இருக்குது. தான் பையன் தான் இதை பண்ணதுன்னு தெரிஞ்சிருமோ, தான் பண்ணதுன்னு தெரிஞ்சா நம்மளை வீட்டை விட்டு துரத்திடுவாங்களோ அப்படின்னு ரொம்பவே பயப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் மலர் இருந்துட்டு தமிழ்கிட்ட போயிட்டு, "தமிழ், நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா. நீ இந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப பயந்துட்டேன். நீ இந்த மாதிரி இருக்கவே மாட்டியா. அதனால தான் தமிழ், இப்போ எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, உனக்கு தண்ணி ஏதாவது கொடுக்கவா" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இல்லக்கா, எனக்கு எதுவும் வேண்டாக்கா" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாரு தமிழ், உனக்கு ஏதாச்சும் பண்ணா சொல்லு, நம்ம இப்பவே டாக்டர் கிட்ட போயிட்டு செக் பண்ணிக்கலாம். நம்ம போய் செக் பண்ணிட்டு வந்துடலாமா" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட நடேசன் இருந்துட்டு, "இங்க பாரியா தமிழ், உனக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லியா, நம்ம இப்பயே ஹாஸ்பிட்டலில் போயிடலாம்" அப்படின்னு ஒரு பக்கம் நடேசனும். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் தமிழ்ச்செல்வியால் பதில் சொல்லவே முடியல. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு, "தமிழ், என்ன தமிழ்ச்செல்வி, இப்போ எப்படி இருக்கு" அப்படின்னு கேட்குறாங்க. "இங்க பாருங்க மாமா, எனக்கு ஏதோ தலை சுத்திக்கிட்டே இருக்கு மாமா" அப்படின்னு சொல்றாங்க. "சரி ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இல்லை மாமா, கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தா எனக்கு சரியாயிடும்னு தோணுது. கொஞ்ச நாள் பார்க்கலாம் மாமா" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தா இருந்துட்டு, "இங்க பாருடி தமிழ், வாடி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு செக் பண்ணிட்டு வந்துடலாம். வயிற்றுல வேற குழந்தைய வேற வச்சிருக்கேல்லையடி, அதனால நம்ம போயிட்டு ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிட்டு வந்துடலாண்டி" அப்படின்னு சொல்லவும், "இல்லை அப்பத்தா, எனக்கு வேண்டாம் அப்பத்தா" அப்படின்னு சொல்லிடுறாங்க. "இங்க பாருடி, வயிற்றுல 2 குழந்தை இருக்குதுடி. ஒரு குழந்தைனா கூட நம்ம அசால்ட்டாக விட்டுடலாம். ஆனால் 2 குழந்தை இருக்குதுல்ல" அப்படின்னு
வாய் வார்த்தையில சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட அதாவது நம்ம ராஜாங்கம், சேது, அதுக்கப்புறம் மலரு, காவியா, தனம்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு, என்ன அப்பத்தா சொல்ற நீ? 2 குழந்தையா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "ஆமாய்யா சேது, தமிழோட வயித்துல 2 குழந்தை இருக்குது. அந்த 2 குழந்தை இருக்கிற விஷயம் தமிழுக்கே தெரியாது." அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, "என்ன அம்மாச்சி சொல்ற நீ? அ என்ன சொல்றீங்க? நீங்க சொன்னதெல்லாம் உண்மையா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாருடி, எங்க வீட்ல இருக்கிறவங்கள எல்லாரையும் நீ வயித்துல துணிய கட்டி ஏமாத்துனல்ல, அதுக்காக தாண்டி இந்த விஷயத்த டாக்டர் கிட்ட சொல்லி உன்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தோம்." அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட தமிழ்ச்செல்விக்கு பயங்கரமா கோவம் வருது. "இங்க பாருங்க அப்பத்தா, எந்த விஷயத்துல எத மறைக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியலையா அப்பத்தா? ஏன் அப்பத்தா இப்படியெல்லாம் பண்ணீங்க நீங்க?" அப்படின்னு பயங்கர கோவமா திட்டுறாங்க. "இங்க பாருடி, எதுக்காகடி இப்படி திட்டிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இத கேட்ட தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, "உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சின்றது ஒண்ணு இருக்குதா இல்லையா? எனக்கு ரெட்ட குழந்தைன்னு தெரிஞ்சிருந்தா, கண்டிப்பா அதுக்கான கேர நான் குடுத்துருந்துருப்பேன்ல. இப்போ ஒத்த குழந்தைன்னு தெரிஞ்சதுனால நான் எ அதிகமா கேர் எடுத்துக்கிட்டதே இல்ல. ஏன் அப்பத்தா இப்படியெல்லாம் பண்றீங்க நீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இத கேட்ட நம்ம அப்பத்தாவுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு ஒரு மாரி திகைச்சு போய் நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு, "இங்க பாருங்க அத்தா, எதனால இப்படி ஒரு விஷயத்த நீங்க பண்ணீங்க? இப்போ ரெட்ட குழந்தைன்னு தெரிஞ்சிருந்தா தமிழு அதுக்கான சக்தியான சாப்பாடுன்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருப்பாள்ல. ஏன் ஏன் அத்தை இப்படியெல்லாம் பண்ண?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஒவ்வொருத்தரும் நம்ம அப்பத்தா மேல திரும்பிடுறாங்க. ஒரு நல்லது நினச்சு தான் நம்ம அப்பத்தா இப்படி ஒரு வேலைய பண்ணாங்க. ஆனா இது இவ்வளோ பெரிய தப்பாகும்னு நம்ம அப்பத்தாவுக்கு தெரியவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் வசந்த் இருந்துட்டு, "இங்க பாருடி தமிழு, இந்த விஷயம் எனக்கும் தெரியும். இந்த விஷயத்த நானும் தான் உன்கிட்ட இருந்து மறைச்சேன். எதுக்காக அ அம்மாவ மட்டும் இந்த மாரி கேட்டுக்கிட்டு இருக்க? இங்க பாரு, அந்த அம்மாவ இப்படியெல்லாம் கேட்காத." அப்படின்னு சொல்லவும், "இங்க பாரும்மா, உனக்கு கூட கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லையாம்மா? ஏம்மா இப்படியெல்லாம் பண்றீங்க?" அப்படின்னு நம்ம வசந்தியும் 2 கேள்வி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது யாரு நம்ம சேது இருந்துட்டு, "அப்பத்தா, இங்க பாருங்க அப்பத்தா, நீங்க சொல்றது உண்மையா பொய்யா? நீங்க சொல்றது எல்லாமே உண்மை தானே? பொய்யெல்லாம் சொல்லலல்ல?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருடா சேது, நான் சொன்னது உண்மைதான். நீ வேணா டாக்டர் கிட்ட கூட போய் செக் பண்ணிட்டு பாருங்க. செக் பண்ணி பார்த்தா கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும்." அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஈஸ்வரிக்கும், நம்ம ஈஸ்வரி, தாமரை, அதுக்கப்புறம் சித்ரா, சாவித்திரின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் ஈஸ்வரி இருந்துட்டு, அ இ சித்ரா கிட்ட, "இங்க பாருடி, அவளுக்கு ரெட்டை குழந்தை வயித்துல இருக்குதாமேடி. கண்டிப்பா ரெட்டை குழந்தை பொறந்துச்சுன்னா இந்த வீட்ல இருக்கிறவங்களெல்லாம் அடக்க முடியாதடி. அப்புறம் நம்ம செல்லா காசு ஆயிடுவோமேடி." அப்படின்னு ஒரு பக்கம் பதறிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் போஸ் இருந்துட்டு, "என்னம்மா, ஒவ்வொரு விஷயமா வெளியே வந்துகிட்டே இருக்குது. என்னம்மா பண்றது? இப்போ நம்ம எதுவுமே அவங்கள பண்ண முடியாதாம்மா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டு நம்ம சேதுக்கும் பயங்கர ஷாக்ல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. என்ன பேசுறதுன்னே தெரியாம அப்படி தகச்சு போய் நிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம மலர் இருந்துட்டு, "தமிழு, உன்னோட வயித்துல ரெட்டை குழந்தை இருக்குது தமிழு. அதை நினைச்சு சந்தோஷப்படாம எதுக்காக நீ இப்படி திட்டிக்கிட்டு இருக்க எல்லாரையுமே?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாருங்கக்கா, உம் அதாவது வயித்துல ரெட்டை குழந்தை இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா நான் அதுக்கான கேர் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பேன்ல. இப்ப பாருங்க, நான் எதுவுமே அசால்ட்டா இருந்துட்டேன்ல. அசால்ட்டா இருந்ததுனால தான் இப்படி ஒரு பிரச்சனை எனக்கு வந்துச்சு." அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட காவியா இருந்துட்டு, "இங்க பாருங்க, நீங்க ஒரு குழந்தைக்கு கேர் பண்றீங்களோ, 2 குழந்தைக்கு கேர் பண்றீங்களோ, ஒரு குழந்தை இருந்தா மட்டும் கேர கம்மியா பண்ணுவீங்களா என்ன? 2த்துக்கும் சேர்த்து தானே பண்ண போறீங்க. அதே மாரி தானே இதுக்கும் பண்ணியிருந்திருப்பீங்க. இப்ப எதுக்காக நீங்க இவ்ளோ கோவப்பட வேண்டிய அவசியமே இல்ல. உங்களுக்கு குழந்தை பிறக்கும்போது உங்க கையில ரெட்டை குழந்தைய குடுக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டுருக்காங்களே தவிர, அவங்க எந்த தப்புமே பண்ணலையே. இப்போ அவங்க மனச கஷ்டப்படுற மாரி நம்ம பேசக்கூடாதுல்ல. ரொம்ப தப்பு." அப்படின்னு தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்லவும், இத கேட்ட தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, "இங்க பாருங்க அம்மாச்சி, உங்கள நான் திட்டணும்னு என்னலாம் திட்டல அம்மாச்சி. நான் தெரியாம பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அம்மாச்சி." அப்படின்னு சொல்லவும், "இங்க பாருடி, நீ என்னை இப்படி திட்டுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடி. நான் ரொம்ப ரொம்ப மனசு உடைஞ்சிட்டேன்டி." அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருங்க அம்மாச்சி, நீங்க நீங்க இப்படி கஷ்டப்படுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அம்மாச்சி. என்ன மன்னிச்சிருங்க அம்மாச்சி." அப்படின்னு ஒரு மாதிரி மனசுக்குள்ள பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு, அ அ அதாவது தமிழ்ச்செல்வி வயித்த பிடிச்சுக்கிட்டு, "அ இங்க பாருங்கடா, வயித்துக்குள்ள 2 பேர் இருக்கீங்களா? இதுவரைக்கும் நான் ஒருத்தர் தான் இருக்கிறாங்கன்னு நினச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா வயித்துக்குள்ள 2 பேர் இருக்கீங்க. ஆனா எனக்கு தெரியவே இல்ல பாத்தியா? உன்னோட அம்மாவும் என்கிட்ட சொல்லல, உன்னோட பாட்டியும் என்கிட்ட சொல்லல, யாருமே என்கிட்ட சொல்லல. என்கிட்ட இருந்து எல்லாமே மறைச்சிட்டாங்கடா. என்ன அப்பாவ மன்னிச்சிடுறியாடா?" அப்படின்னு சொல்லி பேசவும், இதை கேட்ட தமிழ்ச்செல்விக்கு பயங்கர கோவம் வருது. "இங்க பாருங்க, இது உங்களோட குழந்தை இல்லைன்னு எப்போவே நீங்க சொல்லிட்டீங்கல்ல. எதுக்காக
நீ இப்போ உங்களோட குழந்தைனால சொல்றீங்க, இங்க பாருங்க உங்களோட குழந்தைங்கனால சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம அப்பத்தால இருந்து ராஜாங்கத்துல இருந்து எல்லாருமே பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் ஈஸ்வரி இருந்துட்டு பயங்கரமா சிரிக்கிறாங்க. ஒரு மாதிரி மனசுக்குள்ள அப்பதான் சிரிப்பே வருது. இதை கேட்ட நம்ம சேதுக்கு, என்ன தமிழ் இப்படியெல்லாம் பேசுற தமிழ் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க நான் கரெக்டாக தான் பேசுறேன், நீங்க எதுக்காக என்னோட குழந்தைங்கள உன்னோட குழந்தைங்கன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு தமிழ், எதுக்காக தமிழ் இப்படியெல்லாம் பேசுற, இது நம்மளோட குழந்தை தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட நம்ம தமிழ்ச்செல்விக்கு பயங்கர கோவம் வருது. இங்க பாருங்க திரும்ப திரும்ப நம்மளோட குழந்தைலாம் சொல்லாதீங்க. நீங்க நீங்க என்னை எவ்வளோலாம் அசிங்கப்படுத்தி பேசுனீங்க, இப்படி பேசினதுக்கு அப்புறம் இப்படி உங்களால பேசுறதுக்கு எப்படி மனசு வருது, உங்களுக்கு எப்படி தான் மனசு வருதோ எனக்கு பயங்கர கோவம் வந்துடும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஒரு பக்கம் கத்தி பேசவும், அதுக்கப்புறம் நம்ம அதாவது யாரு கருப்பு இருந்துட்டு, இங்க பாரு சேது, கொஞ்ச நேரம் அமைதியா இரு, தமிழ்ச்செல்வி பயங்கர கோவத்துல இருக்கு, கோவத்துல தமிழ்ச்செல்வி பேசுறதெல்லாம் மனசுல வச்சுக்காத, தமிழ் நீயும் கொஞ்சம் அமைதியா இரு, எல்லாருமே மனசு உடைஞ்சு போயிருக்காங்க, எதுக்காக நீ இப்படி பேசி எல்லார் மனசையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க, உனக்காக தானே இவ்வளோ பெரிய ஏற்பாடையும் பண்ணி வச்சிருக்காங்க, பண்ணி வச்சிருக்கவங்க மனசெல்லாம் கஷ்டப்படுத்தலாமா, இங்க பாருங்கண்ணே, நானும் யார் மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக தான் காலையிலேருந்து அமைதியாக இருந்துட்டு இருந்தேன், ஆனால் என்னால் முடியலண்ணே இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா, இப்போ நான் என்ன பண்ணட்டும்னு நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ச்செல்வி சொன்னதெல்லாம் கேட்டு பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கதையில என்னென்ன சுவாரஸ்யம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச